லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் எல்எஸ்டி இந்த ஆக்ஷனில் கம்மியான வீரர்கள் எடுக்க தான் உள்ள வந்திருந்தாங்க. அதுபடியே கம்மியான வீரர்களையும் எடுத்திருக்காங்க. அப்படியாக வனிந்து ஹசரங்கா, ஸ்ரீலங்காவின் பெஸ்ட் ஸ்பின்னரான வனிந்து ஹசரங்காவை 2 கோடிக்கு ஏலம் எடுத்திருக்காங்க. இது ரொம்ப மிகப்பெரிய ஸ்டீல்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் நல்ல ஸ்பின்னர், ராஜஸ்தானுக்காகவும் முன்னாடி நல்ல பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. சிஎஸ்கேக்கு இவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. இருந்தாலும் இவர் எல்எஸ்டிக்கு போயிருக்காரு. என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதன் பிறகு ஆண்ட்ரிக் நோர்க்கியாவையும் 2 கோடிக்கு எடுத்து உள்ள போட்டிருக்காங்க. வெறும் 2 கோடி பேஸ் பிரைஸ் ஆண்ட்ரிக் நோர்க்கியாக்கு அப்படிங்கிறது பெரிய விஷயம் தான். ஏன்னா இப்போ குளோபல் லீக்ஸ்ல ஆண்ட்ரிக் நோர்க்கியா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராரு. அதுக்காகவே நம்ம சஞ்சீவ் கோயங்கா, தோனியுடைய வில்லனான சஞ்சீவ் கோயங்கா இவரை 2 கோடிக்கு வாங்கியிருக்காரு. அதன் பிறகு முகுல் சௌத்ரி, ராஜஸ்தானை சேர்ந்த இவர் பண்ட்டுடைய ரெப்ளிகான்னு சொல்லலாம். அதாவது விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான் இவர், அதிரடியாக ஆடக்கூடியவர். இவரையும் 2.6 கோடிக்கு ஏலம் எடுத்திருக்காங்க எல்எஸ்டி அணியினர். இவருக்கு பிறகு நமன் திவாரியை 1 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இவர் அண்டர்-19 வேர்ல்டு கப் 2024 விளையாண்டுருந்தாரு. ரொம்பவே சூப்பராக பவுலிங் பண்ணியிருந்தாருங்க. ஒரு செம்ம பவுலராக இவர் ஃபியூச்சரில் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா ரீசெண்டாக நடந்த வேர்ல்டு கப்லேயே இவர் 12 விக்கெட் எடுத்திருந்தாரு. டொமஸ்டிக்லையுமே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராரு. 20 வயசு தான் ஆகுது. அப்படிங்கிறப்போ இவரை எவ்வளவு வேணா க்ரோ பண்ணலாம். ஒரு ஃபியூச்சர் ஸ்டார்னே சொல்லலாங்க நமன் திவாரி. இவரை கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணுங்க. புவி ஷமி மாதிரி இவர் வர வாய்ப்பு இருக்கு. முன்னாடியே ப்ரெஷர் போட விரும்பல, ஆனால் இவர் ஒரு நல்ல பவுலராக வருவாருங்க. ஏன்னா இவருடைய பவுலிங் ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு. அதன் பிறகு அக்ஷத் ரகுவன்ஷியை எடுத்து போட்டிருக்காங்க. மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர். இவர் ரீசெண்டாக நடந்த எம்பிஎல்ல செஞ்சுரி விளாசி இருக்காரு. இவர் ரொம்பவே அதிரடி ஆடக்கூடியவர். 45 பாலுக்கு 120 ரன்களுக்கு மேலே எல்லாமே அக்ஷத் ரகுவன்ஷி அடிச்சிருக்காரு. அதை பார்த்தே எல்எஸ்டி வரை எடுத்து போட்டிருக்காங்க அவங்களுடைய டீமுக்குள்ள. கடைசியாக ஜோஷ் இங்கிலீஷை 8.6 கோடிக்கு விலைக்கு வாங்கியிருக்காங்க எல்எஸ்டி. ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய ஐபிஎல்ல ஜோஷ் இங்கிலீஷ் 5 இல்ல 4 போட்டி மட்டும்தான் ஆடுவாரு, அதுக்கு மேல ஆட மாட்டாருன்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டாரு. இருந்தாலுமே பரவாயில்ல, நீங்க அடுத்த வருஷம் கூட ஆடுங்க அப்படின்னு சொல்லி எல்எஸ்டி அவரை விலைக்கு வாங்கியிருக்காங்க. அதுவும் மிகப்பெரிய அமௌண்ட் 8.6 கோடி. ஏன்னா ஒரு நல்ல பேட்ஸ்மேன். ரீசெண்டா பஞ்சாப்காக சூப்பரா பண்ணியிருந்தாரு. நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஃபைனல் வரைக்கும் கூட்டிட்டு வந்திருந்தாரு. ஸோ அப்படிப்பட்ட பிளேயர் தான் இவர். அதனாலேயே இவரை வாங்கி வச்சிருக்காங்க எல்எஸ்டி. ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க எல்எஸ்டி இந்த ஒரு ஆக்ஷன்ல. தேவையான வீரர்களை எடுத்துட்டாங்க. அவங்களுடைய பர்சுக்கு ஏற்ற மாதிரி வீரர்களை வந்துட்டு கலெக்ட் பண்ணி வச்சுட்டாங்கன்னே சொல்லணும். எனக்கு என்ன வருத்தம்னா, கண்டிப்பாக சஞ்சீவ் கோயங்கா கிட்ட இவங்க எல்லாருமே திட்டு வாங்க போறாங்க அப்படிங்கிறதா வருத்தம். சஞ்சீவ் கோயங்காவை வச்சு செய்யணுங்க. அவருக்குன்னே தனியாக வீடியோ வச்சிருக்கேன். தோனியை பண்ணதுக்குன்னே அவரை ஏதாவது பண்ணணுங்க. அவருக்கு ஒரு ட்ரோல் வீடியோ போடணுங்க.